கலகலவன சிரி கண்ணில் நீர் வர சிரி. அவ்வளவு காலம் இருந்ததுங்க. அது மட்டும் இல்லை, ஒருத்தர் கருத்தை இன்னொருத்தர் சொல்கிறப்ப போராடுறப்ப சந்தோஷமாக இருக்கணும். நம்மால் கடவுளோட எல்லாம் சண்டை போட்டிருக்காங்க, பார்த்துருக்கீங்களா? இந்த இது திருவிளையாடல் படத்தில் பார்த்துருப்பீங்கள்ல, அப்படி அந்த திருவிளையாடல் படத்தில் பாட்டு தப்பாக இருந்தோடனே 2 பேருக்கு சண்டை எப்படி நடக்கும்? மன்னனுக்கு சந்தேகம் வந்துடும். எப்படி? பெண்களுக்கு இயற்கையிலேயே கூந்தல்லே அது பழசு. இப்போ யாருந்தா என்ன செய்வான்? கூந்தல் இயற்கையிலே இருக்கிறதா இல்லையா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு காலத்துக்கு ஏற்றபடியான ஒரு தலைப்பு வச்சுக்கிடுவான். இருக்கா இல்லையான்னு கேட்டு அப்படி அந்த சண்டை போடுறப்ப 2 பேரும் பேசுகிற பேச்சு என்ன? முதற்கண் பாடலை இயற்றியது யார்? யாம் யாம் இயற்றினோம். சிவாஜி பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கெல்லாம் உருவம் தாங்க நடிக்கும், சிவாஜிக்கு மட்டும் தாங்க புருவம் கூட நடிக்கும். அதான் ஆச்சரியம். யாம் இயற்றினோம், இயற்றிய நீர் வராமல் அவரிடம் கொடுத்து அனுப்ப வேண்டிய காரணம் அது நடந்து முடிந்த கதை. புலவருக்கு முதலில் பொய்யுரை தேவையில்லை, அதை தாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவர் சொல்வார், யார்? நக்கீரர். அவர் யாருன்னா அந்த படத்தோட டைரக்டர் ஏபி நாராஜன். புலவருக்கு முதலில் பொய்யுரை தேவையில்லை, அதை தாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்தது புரியாதது, தெரிந்தது தெரியாதது, அறிந்தது அறியாதது அனைத்தும் அறிவோம் யாம். அனைத்தும் அறிந்து விட்டால் எழும்பாடலில் பிழை இல்லை என்று அர்த்தமா? அதை நான் குற்றம் சொல்லக்கூடாதா? கூறும், கூறிப்பாரும். எங்கே உமது பாடலை வாசியும்? உடனே வாசிப்பாருங்க. நாகேஷ் வாசிக்கிறதுக்கு இவர் வாசிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கும். நாகேஷ் வாசிக்கிறது எவனோ எழுதி கொடுத்த வாசிக்கிறது. கிடுக்கிட்டு நடிக்கிட்டே கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சுரி தும்பி காமன் ஜப்பாத்து கண்டது முடியுமோன்னு சொல்லிட்டு பாருல. அதுக்குள்ள மன்னர் சொல்வார், அருமை அப்படிம்பாரு. மன்னா கூப்பிட்டீர்களா அப்படி கேட்பாரு. இல்லை இல்லை படிங்க. ஐயோ எங்கே விட்டுன்னு தெரியலையே அப்படிம்பாரு. அது நீங்கள் அந்த பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அவ்வளவு சிரிப்பு வரும். அவர் அப்படி வாசிப்பார். இவர் பாடலை சொல்லும்னோடனே அவரே எழுதின மாதிரி சொல்லுவார். கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது படியுமோ, பயிலியது கலிய நட்பின் சரியை தருவி குந்தலின் நரியும் உழவோ நீரியும் பூவே. இதனால் தாங்கள் மன்னருக்கு கூறும் கருத்து புரியவில்லை சொல்லிட்டு இருப்பார். ஏ உயர்ந்த சாதி வண்டே தேனி, நீ பார்த்த மலர்களில் என்னுடைய தலைவியினுடைய கூந்தலுக்கு இணையான வாசனை உள்ள மலரை பார்த்திருக்கிறாயா? இதனால் நீர் என்ன கூறுகிறீர்? பெண்களுக்கு இயற்கையிலே கூந்தலில் மனம் உண்டு. இல்லை அப்படி பாரு நக்கீரர். எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. இதில் ஒரு சுவாரஸ்யமான செய்தி உண்டு. ஒரு வாத்தியார் பாடம் நடத்தியிருக்காரு. இந்த பாடத்தை நடத்துகிறப்ப ஒரு பையன் எழுந்திரிச்சு கேட்டாரா, எப்படி சிவபெருமான் மனுஷனாக தான் வந்தார், புலவரும் மனுஷன்தான், 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கப்ப திடீர்னு எதுக்கு இவர் நெத்திக்கண்ணை திறந்தார்? 2 அறை விட்டுருக்கலாம், தூக்கி போட்டு மேய்ச்சிருக்கலாம். இவர் சுப்ரீம் பவரை ஏன் காட்டுறாரு? இது என்ன நியாயம்? ஒரு பையன் கேட்டிருக்கான், 9ஆம் கிளாஸோ என்னமோ, வாத்தியாருக்கு உயிரே போயிடுச்சு. ஏன்னா சிலபஸில் இல்லை. எங்களுக்கு சிலபஸில் இல்லைன்னா போச்சு. நான் மதுரையில் பிட்டுக்கு மண் சுமந்த கதையை பற்றி நடத்திக்கிட்டு இருந்தேன். அதில் சிவபெருமான் மீது பட்ட அடி எல்லா உயிர்கள் மீதும் பட்டது. யானை மீது, குதிரை மீது, அம்மா மீது, குழந்தை மீது, எல்லார் மீதும் பட்டதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். கேட்டுக்கிட்டே இருந்த ஒரு பையன் வந்துருச்சு, அடி எல்லார் மேலேயுமா பட்டுச்சு? ஆமாம் எல்லார் மேலேயும் பட்டுச்சு. ஆமாடா, அப்போ அவர் புட்டு தின்னார்ல, ஆமாம் அது எல்லாருக்கும் போய் செஞ்சா? நான் என்ன பண்ணுறது? உட்காரே பேசாம இரு. ஏன்னா தெரியலன்னு, ஆனால் புட்டுக்கு மனுஷன் இருக்கு, எல்லாருக்கும் போய் சேஞ்சுன்னு இருக்கு. இப்போ இந்த கேள்வியை கேட்டுவிட்டா அந்த பையன், எப்படி சிவபெருமான் எதுக்கு நெத்திக்கண்ணை திறந்தாரு? வாத்தியார் கொஞ்ச நேரம் தயங்கிட்டு அப்புறம் டக்குன்னு என்ன பண்ணியிருக்காரு, எப்பா அவராக நெத்திக்கண்ணை திறக்கலை, 2 பேருக்கு பேச்சுவார்த்தையப்ப இவர் கேட்குறாரு, கூந்தல்ல மனம் இல்லைன்னு சொல்ற உத்தம சாதி பெண்களுக்கு சிவபெருமான் கேட்கிறாரு. அவர் சொல்றாரு இல்லை, சரஸ்வதிக்கு இல்லை, லட்சுமிக்கு இல்லை. நக்கீரர் சொல்லிட்டே வந்தார், பேசாமல் இருந்திருக்க வேண்டியதானே. ஒரு வார்த்தையை சேர்த்து விட்டாரு, நான் அன்றாடம் வழிபெறுகிறேனே இமயவள், உமையவள், மீனாட்சி, அவள் கூந்தலிலும் மனம் இல்லைன்னு சொன்ன உடனே சிவபெருமானுக்கு சுருக்குனுச்சு.
என் மனைவி கூந்தல்ல மனம் இல்லைங்கிறது எனக்கு தானே தெரியும். அதனால தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு, எப்பா வந்திருக்கிறது அந்த அம்மா புருஷன் தான் வந்திருக்கேன் அப்படின்னு காட்டுறதுக்காகத்தான் நெத்திக்கண்ணை திறந்தாரே தவிர அவனை எரிக்கணும்னு திறக்கல. இதுதான் தமிழுங்க. என்ன ஆச்சரியம் பாருங்க. இதை சொன்னவர் தண்டபாணி தேசிகர் என்கின்ற தமிழ் புலவர். நான் காதார கேட்டேன். பிஹெச்டி பண்ணுறப்ப டாக்டரேட் பண்ணுறப்ப அவர் வந்து பேசுகிறாரு. அவருக்கு 85 வயசு. அப்படி கேட்ட அவர் யார் தெரியுங்களா? அதான் ஆச்சரியம். அந்த பையன் 9ஆம் கிளாஸ் பையன் இருக்கு. அவரே சொல்கிறாரு, அப்படி கேட்டவர் தான் தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருந்த டாக்டர் கலைஞரா 9ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப கேட்டிருக்காரு. எப்படி பாருங்க. அப்போ ஒரு செய்தியை ஒருத்தர் கேட்டு பதில் சொன்னா தான் நல்லா இருக்கும். இங்கே சாப்பிட்ட உணவு இங்கே போனால் ஒரு 3 மணி நேரம்ங்க. ஆனால் இங்கே கேட்குற செய்தி நம்முடைய மனதுக்குள்ளேயோ அறிவுக்குள்ளேயோ போனால் வாழ்நாளெல்லாம் மறக்கக்கூடாது. நான் சொல்லலை, திருவள்ளுவர் சொல்கிறார், செல்வத்துள் செல்வம். உண்மையிலே கையெடுத்து கும்பிடுறேன். சினிமா பாட்டு மட்டும் இல்லை, திருக்குறளும் சொல்கிறீங்க. ஏன்னா நம்ம ஊரில் ஒரு கூட்டத்தில் செல்வத்துள் செல்வம் அப்படின்னு நிப்பாட்டினேன். ஒரு அம்மா எந்திரிச்சு திருமதி செல்வம் அப்படிங்குது. நான் என்ன சொல்கிறது, ஏன்னா சீரியலில் ஊறி போய் திடுறோம். ரொம்பவும் சீரியலில் வையவும் மாட்டேன் நான். ஏன்னா நான் நடிக்கிறேன். இந்த சரவண மீனாட்சின்னு ஒரு சீரியலில் அந்த ஹீரோயினுக்கு அப்பா வந்தேன். வழக்கப்படி அதான் செய்வாங்க ஹீரோயினுக்கு அப்பா. அதில் என்ன சிக்கல் வந்து சரிங்களா, அந்த சீரியல் போயிட்டு இருந்த நேரம் நான் என் மனைவியும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போயிருந்தோம். போயிட்டு வெளியே வர்றப்போ ஒரு அம்மா வேகமாக ஓடியா அந்த அம்மாவை கூட்டு இல்லையா அப்படின்னு கேட்குது. எந்த அம்மாவை? அந்த சீரியலில் என் கூட நடிச்சில்ல. நல்ல வேளை எங்கள் வீட்டுக்காரம்மா முன்னாடி போயிட்டாங்க. இல்லைன்னா நான் அங்கனக்குள்ளே மாட்டிக்கிட்டு கோயிலில் குழப்ப விளைவித்தேன், பூசாரியை தாக்கினேன், அப்படி வந்திருக்கோம். இருக்கட்டும். இப்போ வாழ்க்கை அந்த நம்ம கேட்டதில் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம்னு என்ன அர்த்தம்னா 5 தடவை செல்வத்தை பற்றி சொல்கிறாரு. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலைனா மெய் வாய் கண் மூக்கு செவி 5 புலனில் செல்வத்தருங்கிறோம். ஆனால் காதில் கேட்ட செல்வம் தான் ஜென்ம ஜென்மத்துக்கு இருக்குமா. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமா படைத்துங்கிற மாதிரி நடுவில் திருக்குறள் சொல்லுவேன், கேள்வி கேட்பேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாம் உண்டு. அப்போ இந்த அருமையான செய்திகள் மனசுக்குள்ளே நிற்கிறோம். வாழ்க்கை எப்படிப்பட்டது? பூந்தோட்டமா போராட்டமா? பூந்தோட்டம்னு என்ன, சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாம் சொல்லலாங்க. போராட்டம்னா அதுக்காக இந்நேரமும் கோபமாக இல்லை. அது வந்து என்னென்னா கஷ்டங்கள் வலிகள் வேதனைகள் எல்லாத்தையும் சொல்கிறதா. பூந்தோட்டம்ங்கிறது சந்தோஷங்கள் இருக்குது. அதுதான் ஒரு ஒரு நல்ல விஷயத்தை பார்த்தோன்னே நம்மளை அறியாமல் சிரித்து மகிழ்கிறோம். அது கட்டாயம் வேணும். அதுவும் மதுரையிலலாம் பார்த்தீங்கன்னா நான் தான் ஜோக் சொல்கிறேன்லாம் கிடையாதுங்க. எல்லாரும் சர்வசாதாரணமாக பேசுவாங்க. அது எப்படி ஜோக் வரும்னு சொல்ல முடியாது. கண்டக்டர் சொல்கிறாரு, சில்லறை இல்லாதவே மரியாதை இறங்கு. ஒருத்தன் கண்டக்டர்கிட்ட கேட்டான், ஓங்கிட்ட இருக்கா அப்படின்னா, நீ இறங்கப்ப. இல்லை இல்லை எல்லாரும் நான் சொன்னேன், பேசிக்கிட்டே போவோம். 2 பெண்களுக்கு பஸ்ஸில் சண்டை வந்துருச்சு. ஒரு அம்மா சொல்லுது, மரியாதையாக ஜன்னல் கதவை பூட்டு, குளிர் காத்து பட்டா செத்துருவேன். இன்னொரு அம்மா, ஒழுங்காக திறந்து விடு, வேறு நான் செத்துருவேன். 2 பேரும் ஜன்னலை ஏற்றி இறக்கி பிக்குதுங்க. கண்டக்டர் ஓடியாந்து கும்பிடுறாரு, தாய் குளமே தல்லா குளமே விற்காதீங்க. கேட்கல. இதுக்குள்ளே பஸ்ஸுக்குள்ளே இருந்த ஒருத்தர் எந்திரிச்சு வந்தான். என்ன சத்தம்? கண்டக்டர் விலைக்கு சொன்னார், ஜன்னலை ஏற்றி விட்டா இந்த அம்மா சாவா, இறக்கி விட்டா இந்த அம்மா சாவா, நான் என்ன செய்ய? அவன் நல்லா பதில் சொன்னான் பாருங்க. ஒரு 5 நிமிஷம் ஏற்றி விடு, இவ சாகட்டும். ஒரு 5 நிமிஷம் இறக்கி விடு, அவ சாகட்டும். கண்டக்டர் அழுதுட்டாரு. ஏயா அப்படி சொல்கிற? 2 யார் விட்டு பொம்பளை என்னார்? அவன் சொன்னா 2 ஏமாட்டாடி தாயா, எங்கே விட சண்டை போட்டு கொள்ளுவாருங்க, செத்தா வேற கல்யாணம் பண்ணுவேன் அப்படித்தான். அவன் ஒரு லட்சிய புருஷனாக திகழ்கிறான். எப்படியாவது ஏதாவது நடந்துடாதா அப்படின்னு சொல்லி இருக்கட்டுங்க. சண்டை வராமலாம் இருக்கும், வரணும். ஆனால் என்ன தெரியுமா, அது ரொம்ப நீடிக்கக்கூடாது. இப்போ எப்படி சண்டை வரும்லாம் கேட்கக்கூடாது, எப்படியாவது வரும். அவர் வாட்டுக்கு பேப்பர் பார்த்துக்கிட்டு இருப்பார்.
அந்த அம்மா அந்த உடனே முதல் கேள்வி கேட்கும், அன்னைக்கு என்ன சொன்னீங்க அப்படிங்க. என்னைக்கு அப்படிம்பாரு. அது மறந்து போச்சா, அது மறந்து போச்சா. இவர் உடனே அதுக்கு நீ என்ன சொன்ன, அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க. அந்த பையன் என்னடா சொல்லி தொலைஞ்சிங்க, என்ன சொன்ன என்ன சொல்லணும்னு ஒரு மர்ம சண்டை போடுவாங்களா. ஒரு கணவன் சொல்லியிருக்கான், மனைவி கணவன் மனைவி 2 பேரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. மனைவி கணவன்கிட்ட கேட்டிருக்கு, ஏங்க சொர்க்கத்தில் நம்ம 2 சேர்ந்துருக்க முடியாதாம்ல. அவன் சிரிச்சிருக்கேன், ஏ லூசு, அதனால தான் அதுக்கு சொர்க்கம்னு பேர். அங்கே உடனே கூப்பிட்டு போவாங்களா. அந்த அம்மாவுக்கு பிபி ஏறிச்சு. அப்படி சொர்க்கத்தில் என்னம்மாமா இருக்குன்னு கேட்டுச்சு. என்ன அப்படி கேட்ட, ரம்பா ஊர்வசி மேனகை திலோத்தமை எல்லாம் நான் போன உடனே மாமா மாமான்னு ஓடியார் வேலுங்க. நான் எங்கே போவேன், அந்த அம்மா விட மாட்டேங்குது, நீ நரகத்துக்கு தான் போவேன். அப்படி நரகத்தில் என்ன இருக்கும், குரங்கு தான் இருக்கும். நம்ம புருஷன் முதுகுல ஒரு அடி அடிச்சிருக்கு, போக மாமா, உங்களுக்கு மட்டும் இங்கேயும் அழகி அங்கேயும் அழகி, எங்களுக்கு மட்டும் இங்கேயும் குரங்கு அங்கேயும் குரங்கா. இது எதுக்கு, வாயை திறந்து பேசலாமா, வரப்படாது. சின்ன சின்ன சண்டைகள் வரணும், சந்தோஷமாக மாறணும். சந்தோஷங்களும் வாழ்க்கையில் இருக்கணும், சின்ன சின்ன சண்டைகளும் இருக்கணும். அதனால தான் கடைசி திருக்குறள், ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கு இன்பம் கூடி முயங்க பெறீர். சின்ன சண்டை வந்து சரியாக போயிடணும். ஜிடி நாயுடு, நீங்கள் அவருடைய வாழ்க்கை வரலாறு படித்து பாருங்க, எத்தனை விஷயத்தை அந்த மனுஷன் கண்டுபிடிச்சு ஆங்கிலேய அரசாங்கமும் அதுக்கு அடுத்து வந்த நம்முடைய அரசாங்கமும் அங்கீகாரம் தராதனால அம்புட்டையும் உடச்செறிஞ்சாருங்க. போடா ஒன்றும் வேணாண்டா போட்டு போயிட்டார், நொறுக்கிட்டு போயிட்டார். ஆனால் அவர் வாழ்நாளெல்லாம் என்ன கடைப்பிடித்தாருங்கிறத ஒரு வரியில் எழுதுறாருங்க. அவர் சைவ உணவு தான் சாப்பிடுவாராம். ஒரு நாள் தந்தை பெரியார் அவர் வீட்டுக்கு போனாராம். போய் அவர் சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்துருக்காரு. வெண்டைக்காய் வாழைக்காய் முருங்கைக்காய் கலஞ்சா, இதை சாப்பிட்டா நீ உயிரோடு இருக்க அப்படின்னு கேட்டாராம். ஏன்னா சிலரெல்லாம் நம்பவே முடியாது. அவர் அதை அப்படி சாப்பிட்றவர், புலால் உணவு சாப்பிட மாட்டார். அமெரிக்காவுக்கு போயிருக்கார். அப்போ எல்லாம் விமானம் கிடையாது. ஜிடி நாயுடு கப்பலில் போகிறார். ஜெர்மன் வழியாக போகிறாங்க. போகிறப்ப திடீர்னு கப்பலில் தீ பிடிச்சிருச்சு. இப்போ தீ பிடிச்ச உடனே எல்லாரும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. சில பேர் கடலுக்குள்ளே குதிச்சான். கடலுக்குள்ளே என்ன சிரமம் தெரியுங்களா, சுறா மீன்கள் சுத்த ஆரம்பிச்சிருச்சு. சுறா மீன்கிட்ட ஒரு பழக்கம் என்ன தெரியுங்களா, நீங்கள் ஒரு துளி ரத்தத்தை தண்ணிக்குள்ளே விட்டீங்கன்னா 10 நாட்டிக்கல் தூரத்துலேருந்து அதால் வர முடியுமா. கடல் தூரம் நாட்டிக்கல்னு பேர். அங்கேருந்து வந்துடுமா வாசம் தெரிஞ்சு. இந்த இப்போ சில பேர் கல்யாணம் வீட்டை வாசத்தை வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த தெருதாண்டா, இந்த கறிக்குழம்பு வாசம் வருது பாரு, போவோம் அப்படி கிளம்பிடுவோம். இது வந்துருமா. இப்போ இவர் யோசிச்சு பார்க்குறாரு, நெருப்பில் நின்னா, இதில் கப்பலில் நின்னா நெருப்பில் செத்து போவோம், கீழே குதிச்சா சுறா மீன் அடி. ஜாஸ் அப்படின்னு ஒரு படம் வந்து ஸ்பீல்பர்க்கோட படம், 1 2 3 அது பாட்டுக்கு வரிசையாக வந்துச்சு. நம்ம ஊரில் சிங்கம் 1 2 3 வருது இல்லை, அது மாதிரி. இப்போ உள்ளே குதிக்கிறதா மேலே நின்று சாகிறதா, இப்போ என்ன முடிவு எடுக்க. இப்போ யோசிச்சு பார்த்தாரு, மேலே நெருப்பில் சாகிறத காட்டில் நீரில் சாகலாம்னு உள்ளே குதிச்சிட்டாருங்க. குதிச்சா இவர் பக்கத்தில் இருக்க ஆள் அடிக்குது, அந்த பக்கம் அடிக்குது, இந்த பக்கம் அடிக்குது. இவரை சுற்றி வருதே தவிர ஒரு மீன் கூட இவரை ஒன்றும் அடிக்கலையாங்க. அடிச்சிருந்தா நான் இந்த கதையை சொல்ல முடியாது. முதல்ல யோசிச்சு பாருங்க. அவர் அப்போ சொல்கிறாருங்க, என்னை ஏன் அந்த மீன் வந்து ஒன்றும் செய்யலைன்னு நான் கண்டுபிடிச்சேன் தெரியுமா. திருவள்ளுவர் எழுதின திருக்குறள் எனக்கு ஞாபகம் வந்தது. சாக போகிறவங்க நேரத்தில் ஞாபகம் சொல்கிறாரு பாருங்க, சாவு தன்னை சூழ்ந்திருக்குது. அப்போ சொல்கிறாரு, வாழ்நாளெல்லாம் எவன் ஒருவன் பிற உயிர்களுக்கு துன்பம் தராமல் பிற உயிர்களை கொல்லாமல் இருக்கிறானோ அவனை அவையெல்லாம் சுற்றி வந்து வணங்கும் என்று திருவள்ளுவருடைய திருக்குறள் எனக்கு நினைவுக்கு வந்தது. கொல்லான் புலால் மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும். பாருங்க, இது நமக்கு பாடத்தில் இருந்துச்சுல்ல. இந்த யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? சொல்லி கொடுத்தா நம்ம. ஒரு பையனை கேட்டேன், திருக்குறள் எழுதினே அப்படின்னா 3 மார்க் சார், சாய்ஸில் விட்டேன் அப்படிங்கிறான். திருவள்ளுவர் சாய்ஸில் போயிட்டுருக்காரு.
சாய்ஸில் விடுறதுக்காக அவர் சொன்னார் இல்லையே. அது எவ்வளவு ஆச்சரியமான நூல், அது எத்தனை பெருமை உடையது. என்ன வெடி விடுறாங்க, முடிஞ்சிருச்சா? இந்த டைம் முடிஞ்சுன்னா அப்படி ஏதாவது சொல்கிறவங்களா? ஏன்னா சில சமயம் நேரம் முடிஞ்சுன்னு சொல்ல முடியாது. வெளியே தானா? சரி சரி. இல்லை அங்கே போய் வெடி விட சொன்னீங்களான்னு கேட்டேன். அது கொண்டு நான் பேசுனதை கேட்டு கொண்டாடுறாங்களாம். நண்பன் யாருன்னு கேட்டாங்க. திருவள்ளுவர் சொன்னார், இந்தவர் நீ எல்லாரையும் நண்பன் சொல்லாத, நண்பேண்டா அப்படிலாம் பேசிட்டு தெரியாத. உனக்கு கஷ்டம் வர்றப்ப உன் நண்பன் எவ்வளோ தூரத்தில் இருக்கான்னு பார்த்துக்கோ, அதை வச்சு அவனை நீ நண்பனாக தேர்ந்தெடு. ஃபோன் பண்ணி அவசரமாக 50,000 ரூபா கட்டணும், இப்போ வீடு ஜப்திங்கிறாங்க, நேற்றே கேட்டுக்கப்படாதா சில பேர். இந்த போன வாரம் பேசிட்டு இருந்தேல, இன்னைக்கு தாயா இது வந்திருக்கு, போன வாரம் கேட்டுருந்தா கொடுத்துருப்பேன்ல. இந்த கொடுக்காதவன் என்ன வேணாலும் சொல்லுவேன். பார்த்துருக்கீங்களா, இந்த இறந்த வீட்டில் சில பேர் உட்காந்து பேசிகிட்டு இருப்பான்ல. காலையில் பார்த்தேன், இப்போ தாங்க செத்தாரு. நேற்று பார்த்தேன், இப்போ தான் செத்தா இருக்குன்னு அப்புறம் நேற்று பார்த்தேன். என்னங்க போன மாதம் பார்த்தேன். பேசாமல் உட்காரு, பேசாமல் உனக்கு பதில் சொல்லி எனக்கு கொஞ்சம் போகும் போட்டிருக்கு. இப்போ நண்பர்களை சொல்கிறாரு, நமக்கு ஏதாவது கஷ்டம்னு வந்தால் அப்போ அவன் என்ன செய்கிறான்னு நீ பாரேன். இப்படி நம்ம 4 பேர்த்த கேட்டுக்கிட்டு இருக்க நேரத்தில் ஒரு ஃபோன் வருங்க. என்னடா என்ன பண்ணுற, ஒரு நண்பன் கேட்பான். ஒன்றும் இல்லை, இப்போ காலையிலேருந்து பணத்துக்கு அலையிறேன், ஒருத்தரும் தரல, ஒன்றாலே வேணாம், நான் போய் கட்டிட்டேன், என்ன பேசாமரு, நான் கேள்விப்பட்டேன் நீ கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு, நானே போய் கட்டிட்டேன், எவனும் வந்து வீட்டில் கேட்க மாட்டான், படுறா டே பேசாம ஐயி போனேன். இவன் யாருங்க? கண்ணீர் வந்தால் துடைப்பது உறவு என்று சொன்னால் கண்ணீரே வராமல் தடுப்பது தாங்க நட்பு. அதான் முக்கியம். என் நண்பர் ஒருத்தர் சொன்னார், தீ நட்புனா என்னன்னு கேட்டேன் நான். சிம்பிள், சிகரெட் குடிச்சிட்டு இருக்காருல்ல, அவர்கிட்ட போய் வாங்கி தீப்பெட்டி வாங்கி பொருத்தி வச்சோம்னா அதான் இதுக்கு பேர் தீ நட்பா? அது நியாயமான தீ நட்பு தான். ஆனால் அப்படி இல்லை தீ நட்பு. தீமை வரக்கூடாது. கெட்டவர்கள் நம்ம நினைப்போம், ஆனால் அந்த கெட்டவர்களும் அவர்கள்ட்ட நல்ல குணத்தை நம்ம கண்டுபிடிக்கிறது சாதாரணம் இல்லை. மகாபாரதத்தில் குந்தி தேவி வந்து கிருஷ்ண பரமாத்மா தூது வந்தப்ப, நீ போய் உன் மகனை மாத்திரம் கூப்பிட்டு வந்துட்டேன்னா, யாரை? கர்ணனை. குந்திட்ட சொல்கிறார், அத்தை கல்யாணத்துக்கு முதல்ல உனக்கு ஒரு குழந்தை பிறந்தது தெரியுமா? அட பாவி, ஊருக்கே தெரியாத உனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் நான் எல்லா சேனலும் பார்க்குறவங்க, எனக்கு தெரியும். அவன் யார் தெரியுமா? அவன் தான் கர்ணன். இப்போ போய் நீ கூப்பிடு. அவன் மாத்திரம் நம்ம கூட வந்துட்டான்னு வச்சுக்கிறோம், யுத்தம் கிடையாது. நல்லது, நான் போய் சொல்லி கூப்பிட்டு வரேன். திருப்பி கூப்பிட்றாரு, அத்தை ஒருவேளை அவன் வரலன்னா, ஆமாம் வரலன்னா 2 வரம் கேளு, அந்த 2 வரத்தில் அதை கேட்டு வாங்கிட்டு வந்துரு, அவ்வளோதான், நான் பார்த்துக்கிறேன். மற்றதெல்லாம் கதை வசனம் டைரக்ஷன் பாடல்கள் இசை எல்லாமே கிருஷ்ண பரமாத்மா தான், நான் பார்த்துக்கிறேன். போரா குந்தி தேவி, நீங்கள் கர்ணன் படம் பார்த்துருப்பீங்க. போரா இன்னைக்கு வரைக்குங்க குந்தின்னா எம்வி ராஜம்மா, கர்ணன்னா சிவாஜி. நமக்கு தெரிஞ்சு அப்படியான ஒரு ஆச்சரியம். வந்து அந்த அம்மா புடவையெல்லாம் எடுத்து கட்டி மகன்தான்னு சொல்லி அழுது முடித்த பிறகு, உங்ககிட்ட 2 வரம் கேட்க வந்தேங்குது அந்த அம்மா. இந்த உலகத்திலேயே 2 வரம் தான் கொடூரமானது. காஞ்சிபுரம் தர்மாவரம் சொல்லப்படாது. ஒரு கணவன் கேட்டானா, ஒரு மனைவி வந்து கணவன் பேப்பர் படிச்சுட்டு இருந்திருக்காரு, போன உடனே கேட்டாலாம், எங்கே? காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, பனாரஸு, சின்னாலப்பட்டு, இந்த ஊரெல்லாம் நினச்ச உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? யாரை? புருஷனை கேட்குறா. காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, பனாரஸு, சின்னாலப்பட்டு, இந்த ஊரெல்லாம் நினச்ச உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? அவன் சொன்னான், இதெல்லாம் நினச்ச உடனே பழனி, திருப்பதி, திருச்செந்தூர், ஸ்ரீரங்கம். அந்த அம்மா கேட்டதெல்லாம் பட்டு, இவன் சொன்னதெல்லாம் மொட்டை. உனக்கு பட்டு, எனக்கு மொட்டை. இங்கே 2 வரம் கேட்குறா. என்ன வரம்? முதல்ல நீ என் கூட வான்னு கேட்டா. அவன் சொன்னால் வர முடியாதுமா அப்படின்னா. ஏன் வர முடியாது?
அப்போ கர்ணன் பேசுகிற பேச்சு பாரதம் முழுவதும் அப்படியே சுருக்கமாக கொடுப்பாங்க. துரியோதனை விட்டுட்டு நீ வர சொல்கிறியே, 4 பேரால் கைவிடப்பட்டவன் உலகத்தில் கர்ணன் மட்டும்தான் தெரியுமா உங்களுக்கு? மாதா பிதா குரு தெய்வம் 4 பேர் தான் ஒரு ஆளை காப்பாற்றணும். 4 பேரும் கைவிடப்பட்ட ஆளு கர்ணன். பெத்தவனே தூக்கி போட்டா. அப்பா சூரியன் கவனிக்கவே இல்லை. 1000 கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றின்னு கர்ணன்ல வரும் இல்லையா? பார்க்கல. குருநாதர் பரசுராமர்கிட்ட போய் பாடம் கேட்ட உடனே சாதியை மாற்றி சொல்லிட்டாருன்னு சொல்லி படித்ததெல்லாம் உனக்கு பரிசு எப்போ மறந்து போட்டார். அந்த சாபம் தாங்க இன்னைக்கு மாணவர்களுக்கு பலிக்குது. சில பேர் கொஸ்டின் பேப்பர் வாங்கினோடனே கண்டுபிடிப்பான் தெரியுமா? ஃபெயிலு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாங்க. அதில் போய் ரீவேலியூஷனுக்கு பணம் கட்டுவாங்க. அதில் அது ரொம்ப கொடுமை. அவன் மனச்சாட்சிப்படி அவனுக்கு ஃபெயில்னு தெரியும். அவங்க அப்பாட்ட வேணா சொல்லுவேன், வேணா ரீவேலியூஷன் பணம் கட்டுவோமா? என்னத்தை சொல்கிறது? எந்த நம்பிக்கையில் அவன் எப்படி சொல்கிறான்? என் நண்பர் ஒரு தடவை சொன்னார், இந்த பேப்பர் திருத்துறப்ப சென்ட்ரல் வேல்யூஷன் வைப்போம், மொத்தமாக உட்காந்து பேப்பர் திருத்துறது. சில நேரங்களில் குழப்படி ஆயிரும். இது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரில. அவர் சொன்னார், எல்லோரும் பேப்பர் திருத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த பக்கம் ஃபிசிக்ஸு, அங்கிட்டு கெமிஸ்ட்ரி, அங்கிட்டு இங்கிலீஷு, இங்கிட்டு தெலுங்கு, இங்கிட்டு தமிழ், அங்கிட்டு ஹிந்தி. அதில் ஒரு தமிழ் வாத்தியாருக்கு தெலுங்கு பேப்பரை கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவர் வாட்டுக்கு திருத்திக்கிட்டு இருக்கார். அது நடுவில் சொல்கிறார், எழுத்தா எழுதுறாங்க, இப்படி எழுதுனா எவன் பாஸ் பண்ணுவான் சொல்லிக்கிட்டே திருத்துறாரு. அதுக்குள்ளே அந்த சூப்பர் தலதறிக்க ஒடியாராரு. தெலுங்கு பேப்பரை காணோம் ஒடியாராரு. வந்தா நம்மால் திருத்திக்கிட்டு இருக்காரு. சார் தெலுங்கு சார், நான் நினச்சேன் சார். அதுக்குள்ளே 30 பேர் போயிடுச்சு. இந்தாங்க. அவர் கொண்டு போய் தெலுங்கு வாத்தியார்ட்ட கொடுத்துருக்காரு. அவர் வாங்கி பார்த்துட்டு சரியாகத்தான் திருத்திருக்காரு அப்படின்னா அவர் சொல்லியிருக்காரு. பார்த்தீங்களா? சரி இருக்கட்டும். சொன்னாம்மா, நீ துரியோதனை விட்டுட்டு வான்னு சொல்கிற. நான் மாதாவால் கைவிடப்பட்டவன், பிதாவால் கைவிடப்பட்டவன், குருநாதரால் கைவிடப்பட்டவன். கடைசியில் தெய்வம் காப்பாற்றுற தெய்வம் உயிரை வாங்கிட்டு போயிடுச்சு, கிருஷ்ண பரமாத்மா. நீ என்னை தூக்கி போட்டே இல்லை. நான் உனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், எல்லா வீரர்களும் கலந்துக்கிறக்கூடிய ஒரு போட்டி நடக்குதுமா, ஒரு எக்ஸாம் நடக்கிற மாதிரி நடக்குது. எல்லாரும் அதில் கலந்துக்கிறாங்க. நான் போய் கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் வர்றேன். அந்த வாத்தியார் என்னை வாசல்லே பிடிச்சி நிப்பாட்டிவிட்டாங்க. யார்? துரோணாச்சாரியார். நீ உள்ளவா, என்ட்ரன்ஸ் எழுது, உங்கள் அப்பா பேர் என்ன, ஓம் பேர் என்ன, உங்கள் அம்மா பேர் என்ன, உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கா, இதெல்லாம் இருந்தால் உள்ளவா, இல்லாட்டி போய் தாசில்தார் வாங்கிப்பா போ அப்படின்ட்டா. அவர் சொல்லிட்டார். உலகத்தில் ஜாதி எவ்வளோ கொடுமையானதுன்னு அழகாக சொன்னார். ஜாதி கொடியதா மதம் கொடியதான்னு கேட்டபோது ஜாதிக்கு தான் வேர்கள் அதிகம்னார். மதம் மாறலாம், ஜாதியெல்லாம் மாற முடியாது. வர்ற வியாழக்கிழமையிலிருந்து நான் பிராமினா மாறப்போறேன்னு சொன்னால் ஒத்துக்கிறோமா? நம்மளா சொல்லிக்கிற வேண்டியதான். அவர் கேட்குறாரு, உன் ஜாதி என்ன, மதம் என்ன? அப்போ சொல்கிறான் கர்ணன், நான் வெக்கி தலை குனிஞ்சிட்டம்மா. இப்போ நீ துரியோதனை விட்டு வான்னு கூப்பிட்டியே, அவன் எந்திரிச்சான். அவனுக்கும் வாத்தியார் அந்த துரோணாச்சாரி தான். அந்த துரோணாச்சாரி அவர் பிடிச்சாங்க. உலகத்திலேயே வில்லன் பேசுகிற அருமையான பேச்சு மகாபாரதத்தில் இருக்குது. வாங்கி படிக்கணும். வியாசர் படிங்க, வில்லிபுத்தூர் ஆழ்வாருடைய புத்தகங்களை படிங்க, அல்லது எங்கேயாவது இந்த இதில் போய் கோயில்களில் கேட்டிங்கன்னா சொற்பொழிவு கேளுங்க. ஆனால் அது யார் கேட்குறா? தனி சொற்பொழிவுன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? தனியாக உட்காந்து அவராக பேசிக்கிட்டே இருப்பார். எனக்கெல்லாம் அந்த கதி வந்திருக்கு. ஐயோ கொடுமை. ஒரே ஒரு ஆள் தாங்க உட்காந்துருந்தான். எனக்கு கண்ணு கலங்கிருச்சு. அப்புறம் அந்த ஆளை பார்த்துட்டு, பரவாயில்ல நீயாவது இருந்தியே மகனே அப்படின்னு நான் கும்பிட்டேன். அவன் சொன்னா, இல்லை அந்த ஜமுக்காலம் எங்கது, நீங்கள் உட்காந்துருக்கீங்கல்ல, அதை எடுக்காமல் என்னால் வீட்டுக்கு போக முடியாது, அதுக்காக உட்காந்துருக்கேன். அவன் ஜமுக்காலத்துக்கு உட்காந்துருக்கேன், நான் அது மேலே தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இருக்கட்டும். அப்போ துரியோதனை அஞ்சிச்சு பேசுகிறாங்க வாத்தியாரை பார்த்து. வாத்தியார் ஐயா, இந்த உலகத்தில் 4 பேரை ஜாதி சொல்லி நீக்காத. நீ நீக்கினேன்னு வச்சுக்கோ, அவன் வேற வகையில் போயிடுவான். சொல்லிட்டு முதல் ஆள் யாரை சொல்கிறா தெரியுங்களா? படித்த ஆளை சொல்கிறாங்க.
வாங்க படிக்கலாம் வாங்க படிக்கலாம்னு கூப்பிடுறோமே. துரியோதனன் சொல்கிறான் வாத்தியாரை பார்த்து, படித்தவர்களை, அறிவாளிகளை, வீரர்களை, அழகான பெண்களில் எந்த ஜாதியில் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஞாபகம் வச்சுக்கிறேன். படித்தாள் யார், அறிவாளி யார், ரெண்டு பேரும் வேறுபாடு உடையவரா? இல்லைங்க. ஒரு பேராசிரியர் படித்தவர் வச்சுக்கோங்க, இப்போ மேடையில் இருக்கவங்களாம் படித்தவங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் விஞ்ஞானி, அறிவாளி, வேறுபாடு வச்சுக்கோங்க. அவரும் படிப்பாளி தான், ஆனால் அவருடைய அறிவு கண்டுபிடிப்பு அறிவு, டிஸ்கவரின்னு சொல்கிறோம்ல அது மாதிரி, இன்வென்ஷன் சொல்கிறோம்ல அது மாதிரி. இப்போ அவர் சொல்கிறான், இந்த உலகத்தில் 4 பேரை ஜாதி சொல்லி இது பண்ணாத. யாராவது நம்ம ஊரில் அயல் நாட்டுக்காரன் படையெடுத்துட்டு வந்தா நம்ம சாதிக்காரன் நான் வாடான்னு சொல்ல மாட்டோம். இந்தியர்களே ஒன்று சேருங்கள் அப்படித்தானே சொல்கிறோம். அப்போ வீரத்தில் ஒதுக்கக்கூடாது, அழகில் ஒதுக்கக்கூடாது சொல்லிட்டே வர்றாங்க. கற்றவர்க்கும் நல நிறைந்த கண்ணியர்க்கும் வன்மைகை, வில்லி பாரதம். கற்றவர்க்கும் நல நிறைந்த கண்ணியர்க்கும் வன்மைகை, உற்றவர்க்கும் வீரரன் உயர்ந்தவர்க்கும் வாழ்வுடை, கொற்றவர்க்கு உண்மையான கோதில் ஞான சரிதர, நற்றவர்க்கு ஒன்று சாதி நன்மை தீமை இல்லையால். வாத்தியாருக்கு பாடம் சொல்லி கொடுத்தவன் துரியோதனை. சொல்லிட்டு யார் யாரெல்லாம் எங்க பிறந்தாலும் உனக்கு தெரியுமா ஐயா? வாத்தியாரை கேட்கிறான். அறிபிறந்த தன்று தூணில் அரணும் வேயிலாயினான், பறவை உண்ட முனிவனும் பரத்து வாசமைந்தனும். அரி பிறந்தது அன்று திருமால் தூணை பிளந்துக்கிட்டு வந்தான், அப்ப அவங்க அம்மாவாது. நெற்றிக்கண்ணில் தோன்றினா முருகன், அவனுடைய தாயாராது. மூங்கில்ல தோன்றினா அவன். கடைசியா சொன்னா நீ எங்க பிறந்த உனக்கு மறந்து வச்சாங்கிறான் துரோணாச்சாரியார். அவன் துரோணாச்சாரியார் யார் தெரியுங்களா? கும்பமுனி நம்ம சொல்றோம்ல அது மாதிரி முதல் டெஸ்ட் டியூப் பேபி அந்த ஆள் தாங்க. தெரியுமா உங்களுக்கு? துரோணாச்சாரியார் முதல் டெஸ்ட் டியூப் பேபி. சொல்லி அங்க தேசத்துக்கு என்னை அதிபதியாக்கி இன்று முதல் நீ சத்திரியன் என்று சொன்னவனை ஆமா விட்டுட்டு வர சொல்ற. அடுத்த கேள்வி கேட்டாங்க. ஒரு நாள் நான் அவன் வீட்டில் உட்காந்து சொக்கட்டா ஆடிக்கிட்டு இருக்கேன். நான் உள்ளே பார்த்து உட்காந்துருக்கேன், அவன் மனைவி பானுமதி வெளியே பார்த்து உட்காந்துருக்காங்க வாசல் புறத்தை. அந்நேரம் என் நண்பன் வந்துட்டான். கணவன் வர்றானேன்னு சொல்லிட்டு அந்த பெண் அரசி, ஞாபகம் வச்சுக்கோங்க, நண்பனுடைய மனைவி அரசி எந்திரிச்சா. நான் தோக்கிற பயத்தில் எந்திரிக்கிறதாக நினச்சிட்டு அவருடைய இடுப்பில் இருந்த மேகலையை அப்படி பிடிச்சி இழுத்துட்டேன். அந்த முத்தும் அப்படி உதிர்ந்து ஓடுது, முத்துகள்லாம் செதறி ஓடுது, பவளங்கள்லாம் செதறி ஓடுது. அவள் அச்சத்தோடு நிற்கிறா. இடுப்பில் கை வச்சுட்டேன், செதறி ஓடுது. கணவன் நிற்கிறான். நான் திரும்பி பார்த்து நான் அப்படி நின்றுட்டேன். இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, அவன் என்ன ரியாக்ட் பண்ணாலும் பயமாத்தான் இருக்கும். பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னா என்ன இருக்கும்? இது எவ்வளவு நல்லா நடக்குது, எப்படி இருக்கும்? என்னென்ன நீங்கள் அந்த ஃபில்லிங் பிளான்ஸில் என்னென்ன போடலாம். அவன் என்ன சொன்னானா, அந்த இவங்க 2 பேர்த்தையும் பார்த்து, சிதறிய முத்துக்களை எடுக்கவோ கோக்கவோ அப்படின்னு கேட்டானா. எடுக்கவோ சரி, கோக்கவோவில் என்னத்தை பெருசாக தெரிஞ்சுவிட்டோம். கோக்கவோன்னு என்ன தெரியுங்களா? இப்போ ஊசி இருக்கு, இந்த ஊசியில் நூல் கோக்கிறதா இருந்தால் கொஞ்சம் நிதானமாக இருந்தால் தான் கோக்க முடியும். ஒரு தண்ணி வண்டி கையில் ஊசியை கொடுத்து பாருங்க, போதை இறங்குமே தவிர ஊசி நூல் உள்ளே போகாது. ஒரு பாட்டி நூல் கோர்த்துக்கிட்டு இருக்கு ஊசியில், அரை மணி நேரமாக கோக்க முடியல. அவர் தாத்தா அங்கேருந்து வந்தார். யார்? அந்த பாட்டியோட புருஷன். அவருக்கு 10 வயசு கூட. லூசா நீயே கொண்டா வாங்கி அவர் கோத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அப்புறம் பேரை வந்து சத்தம் போட்டிருக்கான், தாத்தா ஊசி விழுந்து 10 நிமிஷம் ஆச்சு, வெறுங்கையில் கோத்துக்கிட்டு இருக்கான். அந்த அம்மாவது ஊசியில் கோத்துக்கிட்டு இருந்திருக்கா, இந்த ஆள் வெறுங்கையில் கோத்துக்கிட்டு இருந்திருக்கான். அவன் சொல்கிறான், கோக்க ஓணும் என்ன தெரியுமா, நான் பதட்டம் அடையலை, அந்த துவாரம் என் கண்ணுக்கு தெரியும், இந்த நூலை அதற்குள் சேர்க்கின்ற அளவுக்கு நான் நிதானமாக இருக்குதுனடா என்று சொன்ன துரியோதனை விட்டா வர சொல்ற. என்னத்தை சொல்ல? சரி வர வேணாம், பரவாயில்ல நான் போகிறேன். அப்போ இவன் கேட்டான், எனக்கு 2 வரம் தருவியா அப்படின்னு கேட்டான். குந்திக்கு அப்படியே திக்குன்னு போச்சு. சிலபஸில் இல்லாத பாடம், அவர் சொல்லி கொடுத்தபடி எல்லாம் செஞ்சாச்சு. அவன் என்ன 2 வரம் கேட்டா தெரியுமா? யுத்தத்தில் அர்ஜுனனை தவிர வேறு எவனோடையும் நீ போரிடக்கூடாது. உங்ககிட்ட நாகாஸ்திரம்னு ஒன்று இருக்குது,
அந்த நாகாஸ்திரத்தை அர்ஜுன மேலே ஒரு தடவைக்கு மேலே போடக்கூடாது. சரி, இப்போ இவன் 2 வரம் கேட்டான். என்ன 2 வரம்? நான் தான் உன் மகங்கிறத யுத்தம் முடிகிற வரைக்கும் சொல்லாத. கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னாங்க. எப்படி தெரியுங்களா? ஒருவேளை நான் செத்து போயிட்டா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சாக போகிறோம்னு தெரிஞ்சு போன உலகத்தில் 2 பேர், ஒருத்தன் கர்ணன், இன்னொருத்தன் கும்பகர்ணங்க, திரும்பி வரமாட்டோம்னு தெரிஞ்சு போனவங்க. அப்படி நான் இறந்துட்டா அன்னைக்கு என்னை மடியில் போட்டு அழுவியா அப்படின்னு கேட்டான். கதறிட்டா பாவம். அதே மாதிரி 17ஆம் நாள் போர் சர்க்கத்தில் அவன் இறந்த போது அன்னைக்கு யுத்தம் நிறுத்தப்படுதுங்க. 2 பக்கத்தில் எழுதாங்க. இங்கிட்டு பாண்டவர்கள் அழுகிறான் தெரிஞ்சு, இங்கிட்டு கௌரவர்கள், துரியோதனன் அன்னைக்கே செத்துட்டான். அப்படி அழுதுட்டு இதை திருவள்ளுவர் சொல்கிறார், உலகத்திலேயே சிறந்த சாவு எது தெரியுமா? நம்மை வளர்த்தவர்களுடைய கண்ணீர் நம் உடம்பின் மீது படுமாறு நம் உயிர் பிரிய வேண்டுமா? புறந்தார்கன் நீர்மல்கச் சாகிற்பின் சாக்காடு இறந்து கோட்டக்க துடைத்து, அதை பிச்சை எடுத்தாவது பெற்றுக்கொள்ள அப்படிங்கிறார். எல்லாம் நம்ம விஷயங்கள்ல இருக்குதுங்க. நம்மகிட்ட இருக்கக்கூடிய அளவுக்கு பொக்கிஷங்கள் எங்கே இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் ஆங்கிலம் படிக்கக்கூடாதுன்னா, வேறு மொழி படிக்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேங்க. எல்லா மொழியும் படிக்கணும். எட்டயபுரத்தில் பிறந்ததால் தமிழ் பாரதிக்கு, காசி பாளையங்கோட்டையில் படித்ததால் ஆங்கிலம், காசியில் 4 ஆண்டு இருந்ததால் ஹிந்தி சம்ஸ்கிருதம், பாண்டிச்சேரியில் 1908 18 வரைக்கும் இருந்ததால் பிரெஞ்சு, மலையாளம், கன்னடம், தெலுங்கு, 11 மொழி தெரிஞ்சவன் பாரதி. ஆனால் என்ன சொன்னா? யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்னு சொன்னா. அப்படியான தன்மை இதில் எல்லாம் இருக்குது. உலகத்திலேயே மிகப்பெரிய கடற்படை வைத்திருந்தவன் யார் தெரியுங்களா? ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும். எங்க ஒரு கடலுக்குள்ள போகிற கப்பலில் படை வச்சிருக்கிறான்னா அவனை எவ்வளோ பேர்த்துக்கு சோறாக்கணும், எவ்வளோ பேர்த்துக்கு தண்ணி வேணும், எவ்வளோ பேருக்கு ஆயுதம் இருக்கணும், அவனுக்கு உடம்பு முடியாமல் போச்சுன்னா வைத்தியர் எவ்வளோ பேர் இருக்கணும். இவ்வளவு வைத்து கொண்டு நாடுகள் மீது படையெடுத்து போனான் தமிழன் 10ஆம் நூற்றாண்டில் 11ஆம் நூற்றாண்டுன்னு சொன்னால் அவன் பேர் வைக்க மாட்டேங்கிறாங்க. அதான் பெரிய ஆச்சரியம். நமக்கு பெரிய கொடுமை என்ன தெரியுங்களா? வடநாட்டு பேர்கள்லாம் எடுத்து நம்ம வச்சுக்கிறோம். எங்கே நீங்கள் வடநாட்டில் போய் சொல்லுங்க அப்போ எங்கேயாவது ஒரு பாரதி பேர் வச்சுருக்காங்களா? ஒரு வஉசியினுடைய பேர் இருக்கா? கிடையாது. நமக்கு என்ன பெருமை தெரியுமா? வளர்த்தா கூட உள்நாட்டு நாய் வளர்க்கப்படாது. நம்ம ஒரு வீட்டில் பார்த்தேன், உருண்டையாக ஒரு நாய். கடிக்குமான்னு கேட்டேன், கடிக்காதுன்ட்டாங்க. குலைக்குமான்னு கேட்டேன், குலைக்காதுன்ட்டாங்க. அந்த நாய் வச்சுருக்கான். அது மெத்தையில் படுத்து தூங்குது. அவன் சேர் போட்டு வெளியே உட்காந்துருந்தான் அந்த ஆள். நீங்கள் இங்கே இங்கே உட்காந்துருக்கீங்க, நாய் உள்ளே படுத்துருங்க கேட்டேன். 3 லட்ச ரூபா ஓட்டு வாங்கின நாயா, எந்த திருட்டு நாயா தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி நான் நாயக்காவை காத்துக்கிட்டு இருக்கேன். விளங்குமா நாடு? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.